எதெல்லாம் நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியாதோ அதெல்லாம் பேசுகிற டைமில் அழகாக இருக்கும். அது மிக முக்கியம். இதுதான் நிறைய பேர் சைக்காலஜி என்ற பேரில் பயன்படுத்துறது. எது சைக்காலஜி என்று நடத்தக்கூடிய சாதாரண உரைகள் எல்லாம் எதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்காதோ அவைகளை இப்படி செஞ்சால் நடக்கலாம் என்று பேசினா அது அழகாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் அவனுக்கும் செய்யலாது, கேட்கறவனுக்கும் செய்யலாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியாது, பேசுறவராலே நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் என்ன செய்யும்? அழகாக இருக்கும். அழகாக என்ன செய்யும்? அது இருக்கும். இந்த அழகுணர்ச்சியை தரக்கூடிய நிறைய பேச்சுக்கள் நம்மளால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதுக்கு பேர் என்னது? உளவியல் என்ற ஒரு துறை இருக்கிறது. அது ஒரு சிறந்த துறை. அதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கிறது, அதுக்குரியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நான் உளவியல் புக் கொண்டு வாசிச்சதுனால நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், அந்த இடத்துக்கு போயிட மாட்டேன். கல்வி என்ற என்ன 2 புக் வாசிச்சதுனால நான் கல்வியாளராக என்ன செஞ்சிட மாட்டேன், மாறிட மாட்டேன். ஒரு துறை தேர்ச்சி உண்டு என்ன செய்யும், அதுல இருக்கும். அதனால மீடியாவை பத்தி பேசினவரெல்லாம் மீடியா லிஸ்ட் கிடைச்சிட மாட்டாரு, வந்துட மாட்டாரு. நான் இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எங்களோட மூளைக்குள்ள விடுகின்றவர்கள், எங்களோட மனதுக்குள்ள விடுகின்றவர்கள் யாரு? பேச்சாளர்கள் தான். எங்களோட ஈமான அவர்களுக்கு என்ன செய்யலாம், மாற்றவும் முடியும், ஹராபாக்கவும் முடியும், எங்களோட இல்ம ஹராபாக்கவும் முடியும், அல்லாஹ் நாடினான்னு சொன்னா. அதனால நம்ம யாரை காதுக்குள்ள விடுறோம், யாரை உள்வாங்குறோம் என்பவரை பற்றி அறிவுள்ளவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நம்ம பழக வேண்டும் சகோதரர். ஏன்டா ஒரு மார்க்கம் படித்தவர், ஒரு மார்க்கத்தை விளங்கினவர், இவர் சரி வராது அப்படின்னு நம்ம சொல்றான்னு வைங்க, அல்லது இவர் சரி வருவான்னு சொல்றான்னு வைங்கள, நம்மளோட அறிவுக்கு அதை என்ன செய்யும், இது தேவையில்லாத முடிவு போட. ஆனா இல்மி என்ன செய்யும், ஒருடைய இல்ம் அதை தீர்மானிக்கும். சோட்டான வார்த்தையா தெரியும், எல்லாரும் எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, விளங்கப்படுத்த முடியாது. அன்புள்ள சகோதரர்களை, எப்பையும் மார்க்க ஃபிக்ஹோடு இல்மோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதில் ஒரு பரக்கத்து வைத்திருக்கிறான். நம்ம அப்படித்தான் இந்த உலகத்தில் செய்கிறோம், மார்க்க விஷயத்தில் தவிர. மற்ற எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட போகிறோம், உன்னுடைய ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்ன்றான், ஓகேன்றோம், சைன் பண்ணுறோம். ஹார்ட்ண்டா என்ன விளங்கப்படுத்து, விளங்கிட்டானே, அது எப்படி நீ செய்ய போறான்னு விளங்கப்படுத்து. அது நியாயமா இல்லைன்னா கொஞ்சம் பார்க்கணும்னா பிரச்சனை, நீங்கள் வேறையாட்ட போயிருக்கணும், அவ்வளோதான். சரியா? அதான் முடிவு. ஆனா நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஏன்? அந்த துறையில் உள்ளவன் அவன் சொன்னா அது ஒரு விஷயம் என்ன செய்யும், இருக்கும். ஒரு 10 பேர் தவறானவங்க இருப்பாங்க, ஆனா 90 விதமானவங்க நம்ம அப்படித்தான் என்ன செய்வோம், எதிர்பார்ப்போம். ஒருவர் நல்ல கல்வி துறையில உள்ளவர் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க இந்த பாடசாலை சேருங்க, உங்களுக்கு அதான் நல்லது, அப்பதான் எடுகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்றாரு. அது எப்படி சொல்லுங்க அப்ப நீங்க கல்வி என்ற வரை விளக்கம் சொல்லுங்க, அவட்ட என்ன பிரச்சனை, நீங்க எங்கேயாவது சேர்த்துக்குங்கன்றாரு. ஏன்? ஒருத்தன் இல்முலோட பேசுறவனுக்கு அந்த இல்முல உள்ள எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, விளங்கப்படுத்த முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஆரம்பமா சாபித் இப்னு குர்ராவுடைய செய்தி என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு சொன்னேன். சரியா? இந்த பகுதி நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களை, இந்த மனநிலையோடு நாம் அணுக வேண்டும். எப்பொழுதும் நமக்கு ஈமானோடு சம்பந்தப்பட்டு இந்த அறிவோடு கிடைக்கக்கூடிய அறிவு இருக்குதே, உங்களோட வாழ்க்கையில் எந்த நஷ்டத்தை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. நல்ல பரக்கத்துக்களை உண்டாக்கும். குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு நிதானம் ஏற்படும், பொருளாதார நஷ்டங்களில் பணிவு ஏற்படும், உலக நஷ்டங்களில் நேர்மை ஏற்படும், எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு என்ன செய்ய கிடைக்கும். ஆனால் அது அற்புதமான வாழ்க்கை, அது அற்புதமான வாழ்க்கை. அது கிடைக்கணும் என்றால் மார்க்கம் பற்றிய அறிவு நம்மகிட்ட வர வேண்டும். என்ன மார்க்கம் பற்றிய அறிவு? மார்க்கம் பற்றிய அறிவு கூட 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று அல் ஆலிம் பில்லா, ஆலிம் பி ஷரீஅத்தில்லா. 2 இருக்கணும். அல் ஆலிம் பில்லாண்டா, ஆலிம் பி ஷரீஅத்தில்லாண்டா மார்க்க சட்டம் தெரியும், இது கூடும், இது கூடாது, இது அகீதா, இது வழிகேடு, இது சுன்னா, இது தெரியும். ஆனா அவருக்கு அல்லாஹ் பத்தி தெரியாம இருந்தான்னு வைங்களேன். ஆலிம் பில்லாண்டா என்ன? அல்லாஹ்வுடைய சுன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நான் இப்படித்தான் நடப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன், நான் இப்படித்தான் பதில் சொல்லுவேன், நான் இப்படித்தான் தண்டனை கொடுப்பேன், நான் இப்படித்தான் நன்மையை கொடுப்பேன், நான் இப்படித்தான் உலக பொருளாதாரத்தை அளப்பேன். இது அகீதால வராது, அகீதால வரணும், ஆனா வராது. இது என்ன பகுதி? ஆலிம் பில்லா, அல்லாஹ்வை பற்றி அறிந்த அறிவு. இது 2 சரியா இருக்கணும். இது 2 என்ன செய்யணும், மிக்ஸ் ஆகிறது சொன்னா உங்களோட வாழ்க்கையில் அந்த அழகான விளைவை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களை, நீங்கள் கேட்டதாக செய்தியாக இருந்தாலும் இன்னொரு முறை அதை ஞாபகப்படுத்தி நான் முடித்துக் கொள்கிறேன். இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு வீதியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு செய்தி. இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், அதை சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், இல்முக்காக வேண்டி சொல்றேன். ஒரு மனிதர் பிச்சை எடுக்க வரார். அவர்கிட்ட வந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு 2 தீனாரோ 1 தீனாரோ கையில் 10 திர்ஹமோ ஒரு 5 திர்ஹமோ கையில் கொடுக்குறாரு. 5 திர்ஹம் கொடுத்தேன்னு சொன்னா ஒரு 2 ஆட்டிட பணம், அது ஒரு 2 ஆட்டிட ஆடு கொடுக்குற மாதிரி அந்த காலத்தில் அப்துல்லா இப்னு முபாரக் காலத்தில் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவர் போன உடனே பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, மிக முக்கியம் அதுதான், அவர் ஆலிம், அவரோட இல்முள்ளவர் அப்துல்லா இப்னு முபாரக், பெரிய ஒரு மார்க்க அறிஞர், ஒரு முஜாஹித், ஒரு போராளி. அவர் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட ஒரு அறிவிக்கை, அவரோட சாதாரண அறிவிக்கை, அதனால மட்டமா அவர் நினைக்கல. அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு, நீ அவருக்கே அவ்வளவு கொடுத்தீங்க, இவர பழக்கம் என்ன தெரியுமா, எதை தின்னாலும் பொறிச்சு தான் தின்னுவாரு. பிச்சையும் எடுப்பாரு, வேற என்ன செய்வாரு, பொறிச்சு வேற தின்னுவாரு. இவருக்கே நீங்க கொடுத்தீங்கன்னு கேட்டாரு. அப்துல்லா இப்னு முபாரக்குடைய இல்மு எப்படி வேலை செய்ய திருப்பி சொன்னார்.
அப்படியா? அப்ப நம்ம 10 கொடுத்திருக்கணுமே, நம்ம 5 தானே கொடுத்தோம், அப்ப நம்ம 10 கொடுத்திருக்கணுமே, மிச்சம் தேவையுள்ளவராக இருக்கிறாரு. ஏண்டா பொறிச்சு சாப்பிடுற அளவுக்கு அந்த 5 என்ன செய்யாது, போதாம இருக்குமே, ஒரு 10 கொடுத்தா தானே பொருத்தம் என்றாரு. ஆலோசனை சொன்னவர் அமைதியாயிட்டார். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? என்ன பதில் அது? நன்மை இவருக்கு தெரியாம நம்மளோட பக்கத்துல பழகிறவங்க நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், தெரியாம நம்மளை அழிச்சிருவாங்க தெரியாம. ஆனா எங்கட இல்ம என்ன செஞ்சிடணும், அதை டக்குன்னு இஸ்தித்ராக் பண்ணிடணும், அவருக்கே வழங்க வச்சிடணும். நான் இப்ப தர்மம் செஞ்சுட்டேன், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கலாம், நான் செஞ்சுட்டேன், நான் தர்மம் செஞ்ச பின்னால கெட்டவனுண்டோ மோசமானோ எப்படியோ தெரியும், நான் செஞ்சுட்டேன். இப்ப எனக்குள்ள வழி என்ன, திருப்பி கேட்கலாமா? கூடாது. நான் என்ன நினைக்கணும், ஏன் அதை மேல நான் வீணாக்கி கொள்ள கூடாது. உடனே அப்துல்லா அவருக்கு சொன்னார், நான் 10 கொடுத்திருக்க வேண்டும், நீங்க சொல்றதை பார்த்தா தேவை கூட இருக்கிறது அவருக்கு அப்படின்னு பதில் சொல்ற இந்த இல்ம் யாருக்கு உடனே ஏற்படும், இதுல உள்ளவருக்கு தான். அன்புள்ள சகோதரர்கள், இது மாதிரி நினைச்சு பாருங்க. அது ஹசனுல் பஸ்ரி அவர்கள் ஒரு 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 மஜ்லிஸுக்கு போறாங்க. ஒரு மஜ்லிஸ்ல வச்சு ஒரு ட்ரிங்க்ஸ் வருது குடிக்கிறதுக்கு. பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, நான் குடிக்கலன்றாரு. ஏன்னு கேட்டாரு, இதெல்லாம் உலக இன்பங்கள், இதுல நம்ம ஈடுபடணுமா? எனக்கு அவர் உண்மையா தான் சொல்றாரு. ஹசன் பஸ்ரியுடைய இல்வேல அவர் நல்ல பற்று, உலக பற்றின் மேல ஹசன் பஸ்ரிலாம் முன்னுக்கு வரவர். அவர் சொல்றாரு, நீங்க அப்படி எதையாவது தவிர்ப்பதாக இருந்தால் தண்ணி குடிக்காதீங்க பிரபு. ஏண்டா மிக பெருமதியான தண்ணி தான் இந்த உலகத்துல, மிக பெருமதியான தண்ணி, அதை நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க, அதான் சரியன்றாரு. அவருக்கு விளங்கிச்சு, நான் செஞ்சது பிழை என்று விளங்கிட்டு. நினைச்சு பாருங்க, சுஃபியான சௌரி சொல்றாரு ஜுஹுதுக்குரிய விளக்கம். நான் இது ஏன் இந்த இமாம்கிட்ட பட்டியலிருந்து சொல்றேன் தெரியுமா? இந்த இல்மு சும்மா உட்டடிச்ச இல்ம்கள் அல்ல. அதெல்லாம் என்றைக்கு குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு முரண் எங்களுக்கு விளங்குதோ உலகத்துல எங்களுக்கு அதான் பெருசு. ஆனா அதற்காக வேண்டி நம்ம சொல்றதெல்லாம் தான் குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமா இருக்கும், அவங்க சொன்னாலும் தூரமா இருக்கும் என்றது பெருமை, கிபிர். அதென்ன பெருமை, எங்களை விட அவர்கள்ட்ட தான் நெருக்கமா இருக்கும், அதான் இல்ம். அப்ப அவர் சொல்றாரு சுஃபியான சௌரி, ஜுஹுதண்டா என்ன தெரியுமா, உலகப்பற்றின்மேண்டா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. நீங்கள் உண்ணுகின்ற நேரத்தில், சாப்பிடுகிற நேரத்தில், நீங்கள் ஓரளவு சாப்பிட்டு கண்டிக்கிற நேரத்தில் ஓரளவு நீங்க வயிறு சாப்பிட்டீங்க, வயிறார, ஆனா உங்களுக்கு இன்னும் ஆர்வம் இருக்குது அதை சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம், அந்த நேரத்தில் நீங்க எழுமினீங்க, அதான் ஜுஹுத், அதான் ஜுஹுத் அப்படின்னு ஒரு சாப்பாடு என்ன செஞ்சார் சொன்னார். ஒரு உணவு சாப்பிடுறோம், ஒரு அளவு சாப்பிட்டோம், உங்களுக்கு போதும் என்று மனசு நினைக்குது, போதும். ஆனா ஆசை முடியல, இன்னும் சாப்பிடவும் ஏழு. இந்த நேரத்தில் உங்களால விட்டு எழும்ப முடிகிறதா, அதான் ஜுஹுத். இதுதான் உங்களுக்கு முடியலன்றா நீங்க எங்கே முடிக்க மாட்டீங்க, எங்க என்ன செய்ய மாட்டீங்க, பொருளாதாரமா, பதவிகளா, பட்டமா, இதெல்லாம் உங்களுக்கு எழும்ப முடியலையா, உங்களால முடியாது அப்படின்றது என்ன செய்யறாரு சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்கள் நினைச்சு பாருங்க. ஒரு இன்னொன்று, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள், ஒரு ஜனாசா போகிறது. பக்கத்தில் உள்ள மனிதரிடத்திலே கேட்கிறார்கள், இவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து எழுப்பினால் இதுக்கு முன்னால செய்த பாவங்களை அவர் செய்வாரா, நிறைய நன்மை செய்வாரான்னு கேட்கிறார். ஒரு நாளும் இல்லை, அவர் பாவங்களை விட்டு விடுவார், மிகச் சிறந்த மனிதராக இந்த உலகத்தில் அவர் நிச்சயமாக வாழுவார். ஏன், மரணத்தை கண்டுட்டாரு. ரசூலாங்களே சொல்றாங்களே 2 ரக்காத் அவருக்கு மிக பெருசா இருக்கும் அப்படி என்றாரு. அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுப்பானான்னு கேட்டாரு. அல்லாஹ்வுத்தாலா அவருக்கு கொடுக்க மாட்டான். சரி, அல்லாஹ் அவருக்கு கொடுக்காது விட்டாலும் உங்களுக்கு இப்ப அந்த சந்தர்ப்பத்தை தந்துட்டான், உங்களுக்கு இப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தந்து விட்டால் இதை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், ஒரு மணித்தியால உரையிலேயாவது இந்த ஒரு உபதேசம் கிடைக்குமா? அந்த மனிதர் தான் மரணித்து விட்டு எழும்பி வந்த உணர்வை என்ன செஞ்சிருப்பாரு, அந்த நிமிடத்தில் பெற்றிருப்பார். அந்த நிமிடத்தில் தான் மரணிச்சிட்டு அல்லாஹ் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல, உங்களுக்கு தந்திருக்கிற உணர்வு இருக்குதே, மரணிச்சுட்டு எழும்பி வந்த ஒருத்தர் உணர்வு இருக்கும், அந்த உணர்வு என்ன செய்யும், அவருக்கு இருந்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் நான் இந்த இடத்தில் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த உலகத்தை நிர்வகிக்கிறார், மார்க்க சட்டங்களை படிப்பதோடு, மார்க்க விளக்கங்களை படிப்பதோடு, அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைத்திருக்கிறான், எதற்காக படைத்திருக்கிறான், எப்படி நிர்வகிக்கிறான், எப்படி உயர்த்துகிறான், எப்படி தாழ்த்துகிறான், இது ஒரு பழி சுன்னா. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சுன்னா என்றார். இந்த சுன்னாக்களை நாம் படிப்போம் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், லாபங்கள் நம்மளுக்கு ஒரு பார்வை வழங்கும். அந்த பார்வையில் நம்ம பார்க்குறோமா இல்லைன்னு மக்களுக்கு வழங்காட்டி பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யும், அது விளங்கும். அந்த அறிவையும் அந்த விளக்கத்தையும் அந்த ஈமானையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அதிகப்படுத்தி தருவானாக.